Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த வேதாகம படனத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஒரு 3 கிளாஸுகளை கம்ப்ளீட் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 4வது நாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கிளாஸில் கர்த்தருடைய கிருபை இரக்கம் கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரசன்னத்தை நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் என்ன செஞ்சோம், அனுபவித்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மீண்டுமாக உள்ள சமயங்களில் எல்லாம் கர்த்தருடைய கிருபை இரக்கம் கூட இருப்பதற்காக நாம் 1 நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காகவும் நல்ல நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை இரக்கம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆயிருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புத்தியில் நின்று அல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நின்று கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியோடு கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவியானவர் வெளிப்பட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அடியனை மறைத்து உம்முடைய ஆவி வெளிப்பட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மறைபொருட்களை வெளிப்படுத்தி தந்து கர்த்தருடைய பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. இதை கேட்கிற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இதை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஹல்லேலூயா கரங்களிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய ஆத்மா ஸ்தோத்திரம் ஆழமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய இருதயங்களிலே ஹல்லேலூயா ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 மேனியாக பலன்களை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தாழ்த்துகிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிப்பும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் என்கிற தலைப்பில் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் என்கிற தலைப்பிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலாவது நாள் நீதிகரணத்தை குறித்து நாம் படித்தோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பில் அடங்குகிற 7 காரியங்களை குறித்து தியானித்து வருகிறோம். அதில் முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீதிகரணம் என்ற ஒரு சப்ஜெக்டை குறித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்மை நீதிகரிக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய பாவத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அகற்றி நம்மை எப்படி நீதிமானாக்குகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2வது நாள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஒரு மனிதனுக்கு 3 ஹல்லேலூயா அவயவங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த சரீர பிரகாரமான அவயங்கள் போல 3 பகுதிகள் இருக்கிறது. 3 பார்ட், அவயங்கள் அல்ல, 3 பார்ட் இருக்கிற ஒரு மனிதனுக்கு. ஹல்லேலூயா ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று நாம் படித்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்கு இந்த 3 பகுதிகளும் நமக்கு என்ன செய்கிறது, தேவைப்படுகிறதுனால அந்த ரட்சிப்பை குறித்து படிக்கும் பொழுது இந்த 3 பகுதிகளும் தேவைப்படுகிறதுனால அதை நம்ம செஞ்சோம். இந்த ரட்சிப்பும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளும் என்கிற இந்த நீண்ட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பைபிள் ஸ்டடிக்கு அந்த சப்ஜெக்டையும் கூட நம்ம எடுத்து தியானித்தோம். 3வது நாள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மீண்டும் பிறத்தல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மீண்டும் பிறத்தல், ரீபோர்ன் அல்லது born again என்கிற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை குறித்து தியானித்தோம். ரட்சிப்பில் அடங்குகிற இந்த காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 4வது நாள் நாம் தியானிக்க போகிற காரியம் தத்தெடுத்தல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அடாப்ஷன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தத்தெடுத்தல், அடாப்ஷன் என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் பார்க்கலாம். பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் படித்த இந்த 2 சப்ஜெக்ட் ஆவி, ஆத்மா, சரீரத்தை விட்டா நம்ம 2 சப்ஜெக்டை படித்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மீண்டும் பிறந்த அனுபவத்தை குறித்து நாம கற்றுக்கொண்டோம். 2வதாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீதிகரணம் ஜஸ்டிபிகேஷனை குறித்து நம்ம என்ன செஞ்சோம், கற்றுக்கொண்டோம். இதன் அடிப்படையில் 3வதாக நாம் பார்க்க போகிற காரியம் அடாப்ஷன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஒரு மனிதன், அதை சிம்பிளா ஒரு கம்பேரிசன் நம்ம சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவியினாலே பிறக்கிறான். மாம்சத்தில் இருந்த ஒரு மனுஷன் ஆவியினால என்ன செய்கிறான், பிறக்கிறான். ஒரு புதிய மனுஷனாக பிறக்கிறான். இந்த புதிய மனுஷனாக பிறந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிறந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நியாய ஸ்தலத்தில் அல்லது பரலோகத்தில் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் நிறுத்தப்படும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்னவாகிறோம், ஆண்டவர் அதுவரை நம்மை பார்த்திருந்தது குற்றவாளியாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யார், நம்ம எல்லாம் யாரு, தண்டனைக்குரியவர்களாக பார்த்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நம்மளை தண்டனைக்குரியவர்களாக பார்த்த தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்ததன் மூலம் என்ன நடந்தது, நம்ம ஒரு புது மனிதனாக
மகனாக பிறந்தோம். இப்ப மீண்டும் பிறந்த ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கிறது எப்படி பார்க்கிறார்? நீதிமானாக பார்க்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீதிமானாக பார்க்கிறார். பார்க்கிறது மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தில் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் அடாப்ஷன். அப்ப முதலாவது படி பாத்தீங்கன்னா எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி சொல்றது? நம்ம தனித்தனியா படிக்கிறோம், பெரிய ஒரு படனமா படிக்கிறோம். சுருக்கமா சொல்லணும்னா, இயேசுவை விசுவசித்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ரட்சிப்புக்கு உள்ள என்னென்ன காரியங்கள் நடக்கிறது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னென்ன காரியங்களை படிப்படியாக செய்து ஒரு பூரண ஒரு ரட்சிப்புக்குள்ளதாக ஒரு மனிதனை மாற்றுகிறார் என்பதை குறித்து தான் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, மீண்டும் பிறந்த அனுபவத்தில் தியானிக்கும் பொழுது, அல்லது நீதிகரணத்தில் நாம் தியானிக்கும் பொழுது, அல்லது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் புத்திர சுவிகாரம் என்கிற சன்ஷிப், அதுதான் அடாப்ஷன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை தியானிக்கும் பொழுதும் என்ன செய்கிறது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வசனங்களும் பின்னி பிணைந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப ஏற்கனவே நாம் வாசித்த தியானித்த வசனங்களை கூட இதன் ஆதாரத்தில், அடிஸ்தானத்தில், இந்த அடாப்ஷன் அடிஸ்தானத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் நான் சொன்னேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்டர்லிங்க்டு. பாருங்க, ஒரு மனிதன் புதிதாக பிறக்கிறான். இயேசுவை விசுவசித்ததனால ஆவியில் பிறக்கிறான். அதுவரை மாம்சத்துக்குரியவனாக இருந்தான், இப்ப ஆவியில் பிறக்கிறான். ஆவியில் பிறந்த மனிதனை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நீதிமானாக பார்க்கிறார். அதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வேறு மனிதன், புறஜாதி அல்லது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அடிமையானவன், பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தவன், பாவத்தின் சம்பளமான, அப்ப நம்ம சிக்ஷைக்கு தண்டனைக்கு உரியவர்களாக காணப்பட்டோம். இப்போ நம்மை நீதிமானாக பார்க்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீதிகரணம் எப்படி நடந்தது என்றெல்லாம் நம்ம பெருசா பார்த்தோம். ஆனா சிம்பிளா நம்ம இப்ப நீதிமானாக பார்க்கிறார். நீதிமானாக பார்க்கிறதோடு அவர் விட்டு விடல, அவருடைய குடும்பத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மகனாக மகளாக நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ள, அவருடைய வாரிசாக நம்மை ஏற்றுக்கொள்ள, அதை குறித்து நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, இப்ப அடாப்ஷன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தத்தெடுப்புனா என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும். அடாப்ஷன் பண்றேன்னா ஒரு குழந்தைய நம்ம என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடையது அல்லாததை நாம் என்ன செய்கிறோம்? அடாப்ட் பண்ணுகிறோம். நம்முடையது அல்லாத, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நமக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணும்போது யாரு? அவங்க நமக்குரியவர்கள். ஏதோ ஒரு பேரண்ட்ஸ் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பெற்றெடுத்திருக்கிற ஒரு குழந்தை ஒருவேளை ஆர்ஃபனேஜ்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அநாதை ஆசிரமங்கள்ல விடப்பட்டிருக்கலாம். இல்ல அந்த பெற்றோர்களை இழந்திருக்கிற ஒரு பிள்ளையை நம்ம என்ன செய்கிறோம்? அடாப்ட் பண்ணி நம்ம என்ன செய்வோம்? நாம வளர்ப்போம். அது எப்படி அடாப்ட் பண்ணுவோம்? லீகலி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் கவர்மெண்ட்ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணி அந்த குழந்தையை நம்முடைய சொந்த குழந்தையாக நம்ம என்ன செய்கிறோம்? தத்தெடுத்து நம்ம வளர்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதான் அடாப்ஷன். சிம்பிள் மீனிங்னு பாத்தீங்கன்னா, தத்தெடுப்பு இருக்கிற மீனிங் அதிகாரப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் குழந்தையை நாம என்ன செய்கிறது? நமக்குரியவர்களாக சொந்தமாக்கிக் கொள்வது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ வேத புஸ்தகத்தின் அடிஸ்தானத்தில் ஒரு நபர் தேவனுடைய குடும்பத்தில் அதிகாரப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் என்பதை தான் இந்த அடாப்ஷன் என்று பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தின்படி ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையை எப்படி தன்னுடைய குடும்பத்தில் அதிகாரப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக ஆண்டவருடைய குடும்பத்தில் நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டோம் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதாரமாக நம்ம வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் 260வது பேஜ்ல பார்க்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், Galatians chapter 4 verse 1 to 5. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையவும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது
ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மை மீட்டுக்கொள்ள, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்மை தன்னுடைய புத்திரன் ஆக்கிக் கொள்வதற்காக காலம் நிறைவேறின பொழுது தேவனாகிய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு என்ன செஞ்சுகிறார்? அனுப்பி இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் ஒன் பை ஒன்னா பின் வருகிற பகுதிகளில் நம்ம தியானிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுதான் நம்முடைய ஆதார வசனம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புத்திரத்துவம் அல்லது சன்ஷிப் அல்லது தத்தெடுப்பு, அடாப்ஷனுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற வேத வசனங்களில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற அதிகாரம் தான் இந்த அதிகாரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையாக நம்மை தத்தெடுத்த அந்த கணம் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவ ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். யூதர்களுக்கு தத்தெடுப்பது என்பது மிக தூரமான காரியம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யூதர்களுக்கு இடையில தத்தெடுப்பது இல்லை. இப்ப நாம ஆயிருக்கிறதான இந்த காலகட்டத்தில் தத்தெடுப்பதில் நமக்கு ஈஸியான காரியம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி ஒரு பிள்ளைகளை தத்தெடுக்கிறார்கள் என்பது ஈஸியான காரியம். ஆனா அந்த காலகட்டத்தில் இந்த வேத புஸ்தகத்தை எழுதுகிறதற்கு முன்பதாக அந்த எழுதுகிற காலகட்டங்கள்ல யூதர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் என்பது இந்த தத்தெடுப்பல் என்பது மிக தூரமான காரியம். அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. ஏன்னா ஒரு புருஷன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மரித்து விட்டால், புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்து விட்டால், அந்த 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 கணவனுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சகோதரன் அவனுடைய அந்த 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 மனைவியை என்ன செய்கிறான்? திருமணம் பண்ணிக்கொள்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ யூதர்களுக்கு இந்த காரியம் தூரமான காரியம். ஏனென்றால் தத்தெடுக்கிற ஒரு முறைமை அங்க இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு முறைமை அந்த காலத்துல இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனாலதான் இந்த வேதவசனம் அந்த காலத்திற்கு எழுதப்பட்டது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த கால யூதர்களுக்கு இடையே எழுதப்பட்டதனால யூதர்களுக்கு இந்த தத்தெடுக்கிற காரியம் மிக லகுவான காரியம் இல்லை. ஏனென்றால் அங்கே ஒரு வழக்கத்தின்படி தத்தெடுக்கிற காரியம் இல்லை. ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்து போனான் என்றால் அவனுடைய சகோதரன் அந்த ஸ்திரியை விவாகம் பண்ணி புத்திர சந்தானத்தை உண்டாக்க கடவன். அதுதான் வேத புஸ்தகத்தின்படி எழுதப்பட்டிருக்கிற நியமம். அவங்களுடைய யாருடைய நியமம்? யூதர்களுடைய நியமம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இங்க பாருங்க, அதனாலதான் அதை குறித்து நம்ம படிக்கும் பொழுது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் யூதர்களின் வாழ்க்கை முறையின்படி, இப்ப நம்ம வாசித்தோம் பாருங்க, யூதர்களின் வாழ்க்கை முறையின்படி நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருக்கிறான். ஒரு குழந்தை பிறக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் ஈஸியா விளங்குவதற்காக சொல்லுகிறேன். ஒரு பெரிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு பெரிய எஜமான் அல்லது ஒரு பெரிய முதலாளி அல்லது மிகுந்த ஐஸ்வர்யவான் ஒருவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த குழந்தை தான் அந்த ஐஸ்வர்யவானுடைய சகல சொத்துக்கும் அதிகாரியானவன் அல்லது அந்த சகல சொத்துக்கும் சுதந்திரவாளியானவன் யாரு? அந்த வீட்டிலே பிறந்த அந்த குழந்தை. ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இங்க பாருங்க, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும். இயேசு ஒரு ஓமையை சொல்லும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாருங்க, முதலாவதாக தோற்றத்திற்கு அந்த ஒருவன் வேலைக்காரனை அனுப்பி அதை விசாரிக்கும் பொழுது அவன்களை அடித்து என்ன செய்வாங்க? துரத்துவாங்க. அடித்து துரத்துவாங்க. 2-3 முறை அடித்து துரத்துவாங்க. அப்ப துரத்தும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அந்த எஜமான் என்ன செய்வான்? தன் சொந்த குமாரனை அனுப்பும் பொழுது அந்த தோட்டத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தோட்டத்தை அதை பண்படுத்த அமைக்கப்பட்ட அந்த அனுப்பப்பட்ட அந்த அவங்க என்ன செய்வாங்க? இவன் சுதந்திரவாளி, இவனை என்ன செய்யணும்? இவன் உயிரோட இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை அடித்து ஹல்லேலூயா கொன்று போடுவதை பார்க்க முடியும். அப்போ ஒரு வீட்டில் அல்லது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஐஸ்வர்யனுடைய வீட்டில் பிறக்கிற குழந்தை அந்த அவனுடைய சகல சொத்துக்கும் சகல ஐஸ்வர்யத்திற்கும் எஜமானாய் இருக்கிறான். எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு சிறிய பிள்ளை இடத்துல எல்லா சொத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் வரைக்கும் யார் தெரியுமா? அவன் அடிமையானவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி ஒரு சிறு பிள்ளையா இருக்கிற யூதர்களின் காலகட்டத்தில் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிற ஒரு பிள்ளை அதே வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிற பிள்ளைக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் எஜமானா இருந்தும் அடிமையானவனுக்கு நிகர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடிமையானவன் போல
அடிமையானவனுக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுடைய பிள்ளைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற எஜமானுடைய பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லை. எப்போ வரைக்கும்? அவனுடைய சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும். யூதர்கள் குறிப்பிட்ட சிறு பிள்ளையுடைய காலம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு குழந்தை யூதர்களுக்கிடையே பிறந்து 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறான். 40வது நாள்ல தேவாலயத்திற்கு கொண்டு போய் அதற்குரிய பலி செலுத்துதல் நடக்கப்படுகிறது. ஒரு புறாவையோ, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு அங்க என்ன செய்கிறார்? காணிக்கை, பலியை செலுத்துகிறார்கள். 40வது நாள் தேவாலயத்திற்கு அந்த குழந்தையை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். இப்போ நம்ம எல்லாம் குழந்தை பிறந்து என்ன செய்கிறோம்? தேவாலயத்திற்கு கொண்டு போறோம் இல்ல? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே மாதிரி யூதர்களுடைய காலகட்டத்தில் இருந்து 8ஆம் நாள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறான். அது ஆண் மகனாக இருந்தால் 40ஆம் நாள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை கொண்டு தேவாலயத்திற்கு போகிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் 12 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு நியாயப்பிரமாணம் கற்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் என்றால் அந்த 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் நிச்சயமாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பஞ்ச ஆகமங்கள், தோரா என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்கிற 5 ஆகமங்களை நிச்சயமாக யூத பிள்ளைகள் 12 வயதிற்குள்ளதாக கற்று தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 12 வயதுக்குள்ளதாக கற்று தெரிந்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு 5 வசனம் காணாம தெரியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிற நியாயப்பிரமாணங்கள், அதில் அடங்கி இருக்கிற இந்த 5 ஆகம புஸ்தகங்களை யூதருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் வேத புஸ்தகம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அநேக கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் நிறைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேக வேத புஸ்தகங்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு வருஷனா வாங்கி வச்சிருக்காங்க, பல மொழிகளில வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேத புஸ்தகம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு முறையாவது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முழுவதுமாக ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்காதவர்கள் லட்சாதி லட்சம் பேர், மிக குறைந்த நபர்கள் தான் வேத புஸ்தகத்தை தியானிக்கிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இந்த வேத புஸ்தகம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிசுத்த வேதாகமம் என்று எழுதப்பட்டதுனால பரிசுத்தமாக ஒரு இடத்துல வைத்து பாதுகாக்கப்பட வேண்டியது அல்ல. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்றால் இந்த வேத புஸ்தகத்தை என்ன செய்ய வேண்டும்? திறந்து அதை தினமும் நாம் எப்படி காலையிலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மத்தியானத்திலும், ராத்திரி வேளையிலும் அந்த சரீரத்துக்குரிய ஆகாரத்தை உட்கொள்கிறோமோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ச்சி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உணவை உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த உணவை உட்கொள்ள வேண்டும். அனுதினமும் நாம் இதை என்ன செய்யணும்? பட்சிக்க வேண்டும். வேத புஸ்தகம் மிகவும் பரிசுத்தமானதுதான். அது காலால் மிதிக்கப்பட வேண்டியதில்லை. அதற்குரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். இது ராஜாவினுடைய புஸ்தகம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா நம்முடைய கரங்களில் தந்திருக்கிற புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை வாசித்தால் தான் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த புஸ்தகத்தை வாசித்தால் தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறைமை மாறுகிறது, அவனுடைய பழைய கல்லான இருதயம் எப்படி சதையான இருதயமாக மாறுகிறது, எப்படி அவனுடைய கடின சுபாவம் லகுவான சுபாவமாக மாறுகிறது என்று கேட்டால் வேத புஸ்தகம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யூதர்கள் 12 வயது வரைக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கட்டாய பாடமாக என்ன செய்கிறார்கள்? இந்த வேதாகமத்தை 5 ஆகமங்களை தோராவை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்று தெரிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நாமும் இந்த காரியத்தை நாம் படிப்பதன் மூலமாக யூதர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்பது நம்முடைய விஷயம் அல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய விஷயம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யூதர்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாரம்பரியமாக கற்றுக்கொண்டார்கள். ஆவியானவர் பேசுகிற இந்த வார்த்தையை நாமும் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அனுதினமும் அதற்குரிய கனத்தை கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தில் அதை நிறுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மாத்திரமல்லங்க, பாருங்க, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. இதோ நான் பாருங்க, ஒரு பஞ்சம் வருகிறது என்று பார்க்கிறோம். இதோ நான் தேசத்தில் ஒரு பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஒரு நாட்கள் வருகிறாங்க. நாட்கள் வர இருக்கிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா? ஒரு பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்புகிறாராம். அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்? ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் இல்ல,
தண்ணீர் குறைவினால் உள்ள பஞ்சம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் அனுப்புவேன் என்று. பாருங்க, கர்த்தருடைய வசனம் கேட்க கூடாதபடிக்குள்ள ஒரு பஞ்சத்தை வரும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா நாட்கள் வரும், நாட்கள் பொல்லாத நாட்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய கோபாக்கினை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பற்றி எறிகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா, தேசங்களை அவர் நியாயம் தீர்க்கிற நாட்கள் வரும். வரும் நாட்களில் அது நடக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு தேசத்திலையும் எவ்வளவு பெரிய அழிவுகளை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஏன் ஆண்டவர் இல்லையா என்று. ஆண்டவருடைய கோபத்தின் கோபாக்கினைகள் என்ன செய்கிறது? ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்கிறபடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கடைசி காலங்களில் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ராஜ்யம் ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனுஷன் மனுஷனுக்கு விரோதமாகவும் எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, பூமி எதிர்ச்சிகளும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆகாயத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உயரத்தில் வானத்தில் பெரிய அடையாளங்களும் பூமியில் பெரிய குலுக்கங்களை எல்லாம் வரும்னு வேத புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்ப? கடைசி காலங்களில். அந்த கடைசி காலங்களில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வருகிற பஞ்சத்தில் ஒரு பஞ்சம். என்ன பஞ்சம்? ஆகார குறைவினால் உள்ள பஞ்சம் அல்ல, தண்ணீர் குறைவினால் உள்ள பஞ்சம் அல்ல, அந்த பற்றாக்குறை இல்லைங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேத வசனத்தை தியானிக்க முடியாதபடிக்கு நம்முடைய கைகளையும் கரங்களையும் கட்டி போடுகிற ஒரு காலம் வரும். இந்த வேத புஸ்தகத்தை சுமக்காதபடிக்கு கொண்டு நடக்காதபடிக்கு நம்மை உபத்திரவப்படுத்துகிற ஒரு காலம் வருகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இப்ப நம்ம ஆன்லைன் மீடியா எல்லாம் வைத்து அநேக செய்திகளை கேட்கிறோம். ஒரு நாள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு நாள் இன்டர்நெட் ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்பதே தெரியாது. அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் பஞ்சங்கள் எல்லாம் வரப்போகிறது என்று வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால நம்ம இருக்கிற நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் வாசித்து வாசித்து பாருங்க. இந்த வேத புஸ்தகத்தை அழித்து போடலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த வேத புஸ்தகத்தை ஒருவேளை சுட்டெரித்து போடலாம் அல்லது மண்ணில் குளித்து போடலாம். ஹல்லேலூயா, நம்மிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளலாம். ஆனால் நாம் தியானித்த வார்த்தைகளை ஜீவனுள்ள நாட்கள் மட்டும் நம்மிடத்திலிருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? பிரித்தெடுக்க முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாள்ல இந்த வேத ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தியானிப்பின்படி நாம் தியானித்து வருகிற காரியம் என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வேத புஸ்தகத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யூதர்கள் தியானித்தார்கள், அது நம்முடைய படனத்திற்குரியது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அனுதினமும் இந்த வேத புஸ்தகத்தை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, வருவோம் ஜூவிஷ் கல்ச்சருக்கு வரும். பாருங்க, யூதர்களுடைய அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கை முறையின்படி 12 வயதிற்குள் இருந்த சிறுவன் நியாயப்பிரமாணத்தை கற்றிருப்பதனால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த தோராவை கற்றிருப்பதனால், நியாயப்பிரமாணத்தை கற்றிருப்பதனால் அவங்க என்ன செய்யறாங்க? 12 வயதுல பெரியவங்க கூட உட்கார வைக்கிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அவருடைய பொது கூட்டுகளில் பொது வெளிகளில் நமவும் தெரியும் இல்ல? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வீட்டுல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏதாவது 2 பெரிய மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன செய்ய? ஸ்திரீகளை அனுமதிக்க மாட்டார்கள், பிள்ளைகளை அனுமதிக்க மாட்டார்கள். அவங்க மிக பெரிதான சில விஷயங்களை ஒருவேளை பேசிக் கொண்டிருக்கலாம். அதனால என்ன செய்ய மாட்டாங்க? அனுமதிக்க மாட்டார்கள். நம்முடைய காலகட்டத்தில் நமக்கு தெரியும். அதே போல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் என்கிற பருவம் 12 வயதுடன் முடிகிறது. அப்ப 12 வயது வரை கற்றுக்கொண்ட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படி நியாயப்பிரமாணத்தை, இந்த தோராவை, இந்த பஞ்ச ஆகமங்களை கற்று தேர்ந்த இந்த பிள்ளைகளை பெரியவர்களுடன் அனுமதிக்கிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அனுமதிக்கிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை முதல் வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம், Luke chapter 2 verse 41 onwards. அவருடைய தாய் தகப்பன்மார். யாருடைய தாய் தகப்பன்மார்? இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் தகப்பன்மார் வருஷம் தோறும் பஸ்கா பண்டிகையில் வருஷம் தோறும் எருசலேமுக்கு போவார்கள். எப்படி? அவருக்கு 12 வயதான பொழுது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரர் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்தில் எல்லாம் விசாரித்து பார்க்கும் பொழுது அவர் அங்கே இல்லை. காணாததினாலே அவரை தேடிக்கொண்டு
எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருந்து அவர்கள் பேசுகிறதை வினவவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர்கள் பேசுகிறதை கேட்கிறதையும் வினாவையும் கண்டார்கள். எப்போ? வருடம் தோறும் பண்டிகை தோறும் ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறாங்க? எருசலேம் தேவாலயத்திற்கு யோசேப்பும் இயேசுவின் தாயாகிய மரியாள் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். ஆனால் 12 வயதுல தான், 9 வயதுல இல்ல, 10 வயதுல இல்ல, 8 வயதுல இல்ல, 11 வயதுல இல்ல, 12வது வயதுல என்ன செய்கிறார்? அவர் அங்கே போதகர்கள் நடுவே உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கள் பேசுகிறதை கேட்கும். வினவனா என்ன செய்கிறார்கள்? கேள்வி கேட்கிறார் இவர். அப்போ யூதர்களின் அவருடைய முறைமையின்படி 12 வயது என்பது மிக முக்கியமான வயது. மிக முக்கியமான வயது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரம் கிடைக்கிறது. இப்போ இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா? பிள்ளையானவன் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் மட்டும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் என்ன இல்ல? வித்தியாசம் இல்லை. அவன் சிறு பிள்ளையாய் இருக்கிற காலம் மட்டும் பிள்ளை அடிமையானவனுக்கு அவனுக்கு என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. இப்ப இந்த 12 வயது முடிந்த பிறகு அவன் புத்திர சுவிகாரத்தை பெறுகிறான். அந்த சுதந்திரவாளிக்கு பாத்திரவானாயிருக்கிறான். ஒரு குழந்தை 12 வயதை தாண்டும் பொழுது, யூதர்களுக்கு இடையில் ஒரு குழந்தை 12 வயதை தாண்டும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்கிறான்? அந்த புத்திர சுவிகாரத்திற்கு பாக்கியவானாய் இருக்கிறான், அல்லது அதற்குரிய தகுதியை பெறுகிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ 12 வயது வரைக்கும் அவனை குழந்தையாகவே பார்க்கிறார்கள். நம்ம எப்படி பார்ப்போம்? 3-4 வயது வரை குழந்தையா பார்ப்போம். 5 வயதிலிருந்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளையாக மாறி விடுகிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அப்படி பிள்ளையாக பார்த்தால் கூட அவங்க வளர்ந்து வர்றாங்க. சிறு பிள்ளையாக பார்க்கிறது. யூதர்கள் 12 வயது வரைக்கும் என்ன செய்யறாங்க? பிள்ளையாகவே பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுவரை இந்த சொந்த குமாரனுக்கு குமாரனுடைய அதிகாரத்தை விட வீட்டு விசாரிப்புக்காரனுடைய அதிகாரம் மேலானதாகும். வீட்டுல என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்களாம்? அவங்க வீட்டுல பெரிய ஐஸ்வர்யனுடைய வீட்டுல விசாரிப்புக்காரனாங்க, காரியஸ்தன்னு சொல்லுவாங்க இல்ல, அல்லது எல்லா கணக்கர்கள், எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு மேலான அதிகாரம் இந்த குழந்தையை விட. ஹல்லேலூயா, தனக்கு பிறந்த சுதந்திரவாளியான குழந்தையை விட அந்த வீட்டு விசாரிப்புக்காரன், ஹல்லேலூயா, ஆபிரகாமுடைய வீட்டு விசாரிப்புக்காரன் யாரு? எலியாசர். ஹல்லேலூயா, எலியாசர் தான் யாரு? ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க சென்றது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ரெபெக்காளை அழைத்து வந்தது யாரு? இந்த காரியஸ்தனாகிய வீட்டு விசாரிப்புக்காரனாகிய எலியாசர். அப்படிப்பட்ட அதிகாரம், அப்படிப்பட்ட மேலான ஒரு பதவியில் இருந்தவர்கள் தான் யாரு? இந்த வீட்டு விசாரிப்புக்காரர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சூப்பர்வைசர்ஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வீட்டு விசாரிப்புக்காரர்கள், காரியஸ்தன், எப்படி வேண்டாம் வைத்துக்கொள்ளலாம், மேலாளர்கள், மேனேஜர்ஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எப்படி வேண்டாம். அப்ப அவங்களுக்கு இந்த சொந்த குமாரன் 12 வயது வரை 8 வயது வரைக்கும் அந்த குமாரனை விட அதிகாரம் வீட்டு விசாரிப்புக்காரனுக்கு. 12 வயது வந்த பொழுது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அந்த பிள்ளை என்ன செய்கிறது? புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும், 2வது வசனம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கீழ்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, குறித்த தகப்பன் குறித்த காலம் 12 வயது தான் யூதர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் வீட்டு விசாரிப்புக்காரனுக்கும் காரியக்காரனுக்கும் எல்லாருக்கும் அவன் என்ன செய்கிறான்? கீழ்பட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 3, 4, 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் எப்படி இருந்தோம்? இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்க வீட்டு விசாரிப்புக்காரனுக்கும் காரியக்காரனுக்கும் அடிமையா இருந்தா இல்ல? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நிழல் இப்ப நிஜமாக நாம எப்படி இருக்கிறோம், அந்தபடியே நாம எப்படி இருக்கிறோம்? உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையாக இருந்தோம். உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையாக இருந்தோம். உலகத்தின் கையில் நாம் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையவும் படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இது யாரை பற்றி சொல்லுகிறது? யூதர்களை பற்றி சொல்லுகிறது. நாம நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. நான் வர்றேன். நாம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, யூதர்கள். நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக காலம் நிறைவேறின பொழுது, அதாவது நியாயப்பிரமாணத்தின் காலத்தை இயேசுவானவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாண காலம், நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாயிருக்கிறார் என்று இயேசு யாரு? நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாயிருக்கிறார். இயேசுதான் நியாயப்பிரமாணத்திற்கு முடிவை கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? அவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக பிறந்தார். எப்படி பிறந்தார்? யூதர்களின் குமாரனாக தான் பிறந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யூதர்களின் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யோசேப்பு மரியாளும் யூதர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யூதருடைய பிள்ளையாக பிறந்தார். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக பிறந்தார். உட்பட்டவராக பிறந்து நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார்? அவர் ஒரு பாவமும் அறியாத பரிசுத்தர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாத, இதை செய் என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பாவங்களை குறித்தும் விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இவை ஒன்றையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவானவர் என்ன செய்யல? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மீறவில்லை. இயேசுவானவர் பாவமறியாத பரிசுத்தராக இருந்தார் என்று நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக பிறந்தும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக கைக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? மரிக்கிறார். அதனால் நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். புரிஞ்சுதா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேற யாராலையும் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. நம்ம கடந்த வகுப்புகளை எல்லாம் பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தை யாராலும் நிறைவேற்ற முடியல. அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை இயேசுவானவர் சிலுவையிலே மரித்து நிறைவேற்றும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தில் இருந்து வந்த விடுதலை தான் நமக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீதிகரணத்தில் நாம நிற்கும் பொழுது, இந்த இயேசுவை விசுவசித்த பொழுது குற்றமற்றவர்களாக நாம மாற்றப்பட்டோம். கரெக்டா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரியா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை தானே நாம தியானித்தோம். அப்போ நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக பிறந்த இயேசுவானவர் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கைக்கொண்டு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக ஒன்றையும் செய்யாமல் அவர் என்ன செய்கிறார்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் மரித்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. அவர் மரித்து நம்மை மீட்டுக் கொண்டார். அவர் சிலுவையிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விலையாக கொடுத்தது என்ன? நம்மை விலை கிரயமாக வாங்கிக் கொள்ள அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது என்ன? தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். மறுவிலையாக தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தின் முடிவானார். எப்படி? நியாயப்பிரமாணத்தின் முடிவானார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம், அதாவது காலம் நிறைவேறின பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர். அப்போ காலம் என்ன காலம்? நியாயப்பிரமாணத்தின் காலம் நிறைவேறுவதற்காக இயேசுவானவர் இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை பூரணமாக்குகிறார். நியாயப்பிரமாணத்தை பூரணமாக்குகிறார். எங்க அவர் பூரணமாக்குகிறார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவர் பூரணமாகிறார். இந்த இயேசுவை விசுவசிக்கிற நிமிஷம் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை விசுவசிக்கிற நிமிஷம் நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தை அடைகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரருமானாய். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரவாளி, இன்ஹெரிட்டன்ஸ். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் புத்திரன், சன்ஷிப். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். புத்திர சுவிகாரத்தையும் சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருந்தது யாரு? யூதர்கள், நாம அல்ல. யூதர்களின் நிலைப்பாட்டில் புறஜாதிகள் தான் நாம. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யூதர்களின் நிலைப்பாட்டில் நம்ம யாரு? புறஜாதிகள். அதற்குரிய வசனங்களை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். 233வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். டியூட்டரோனமி சாப்டர் 7 verse 6 to 9. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். யாரை குறித்து தான் சொல்லுகிற? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அப்ப அவர் ஆண்டவர் தேவன், பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட, இந்த பூமியிலே தெரிந்து கொண்ட ஜாதி என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஜாதியை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். பூச்சக்கரத்தில் உள்ள பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும்
நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். நீங்க உங்களுடைய மேன்மையை பார்த்து அவர் தெரிந்து கொள்ளல. நீங்கள் அதிக ஜனமா இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளல. நீங்கள் எல்லா ஜனங்களிலும் குறைவுள்ளவர்களாக இருந்தீர்கள், குறைவானவர்களாக இருந்தீர்கள். அதனால் நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த கற்பனை கட்டளையை, அதாவது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாகவும் கர்த்தர் பலத்த கையினால் 430 வருடம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் ஆயிருந்த ஜனங்களை உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து போதும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, 1000 தலைமுறை வரைக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாராம்? அவர் அன்பு கூறுகிறார் அந்த ஜனத்தை. பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து 430 வருடம் அடிமைத்தனத்தில் ஆயிருந்த ஜனங்களை மீட்டு கொண்டு அந்த ஜனங்களை அன்பு கூறுகிறார். அவர்கள் அதிகமாக திரட்சியாக இருந்தனால் அவர்களை அன்பு கூறல, அவர்களை தெரிந்து கொள்ளல. அவர்கள் குறைவாக இருந்தார்கள், குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜாதிகளிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி யாரு? இஸ்ரவேல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் பாருங்க, இஸ்ரவேல் சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். 218வது பக்கம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? எழுதுகிறதை குறித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ இங்க யூதர்களை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறது. அடுத்து 4வது வசனத்துல பாருங்க, விசுவசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்துவும் நியாய பிரமாணத்திற்கு முடிவாயிருக்கிறார். யூதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இஸ்ரவேலருக்கு மட்டும் இல்ல, விசுவசிக்கிற எவனுக்கும் நியாய பிரமாணத்தின் முடிவாய் கிறிஸ்து இருக்கிறார். நியாய பிரமாணத்தின் முடிவாய் எப்படி முடிவை உண்டு பண்ணினார் சொன்ன இல்ல, நம்ம பார்த்தோம். எப்படி இயேசு நியாயப்பிரமாணத்திற்கு முடிவானார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தில் பிறந்தார், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார், நியாயப்பிரமாணத்தை மீறாதபடிக்கு நியாயப்பிரமாணத்தில் நின்று தன்னைத்தான் சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சார்? அவர் நியாயப்பிரமாணத்திற்கு முடிவை உண்டு பண்ணினார். இந்த கிறிஸ்துவை விசுவசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீதி உண்டாகிறது. அடுத்தது 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 11, 12 வசனங்களை வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காக இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவர்களுடைய தவறினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் அவ்வளவு நேசித்தார். அவர்கள் என்ன செஞ்சார்கள்? அவரை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி அவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அதனால அவர்களை வெறுத்தாரா என்று கேட்கும் பொழுது வெறுக்கல. அதனால ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு வைராக்கியம் மூட்டுவதற்காக, யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைராக்கியம் மூட்டுவதற்காக புறஜாதியாகிய நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வைராக்கியம் மூட்டி, நீ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன செய்யல? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீ என்னை புரிந்து கொள்ளல, நீ என்னை ஏற்றுக்கொள்ளல, அதனால நான் போறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புறஜாதியாகிய ஜனம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நான் மனதை வைக்கிறேன் என்று சொல்வதை பார்க்க முடியும். பாருங்க,
அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புற ஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகிற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புற ஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் குறைவு, அவர்கள் என்னென்ன விஷயங்களில் குறைவுபட்டிருந்தார்களோ, விசுவாசத்தில் குறைவுபட்டிருந்தார்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்பிக்கையில் குறைவுபட்டிருந்தார்கள், அவரை ஆராதிப்பதில் குறைவுபட்டிருந்தார்கள், அவர்களை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்வதில் குறைவுபட்டிருக்கிறார்கள். இந்த குறைவுகள் எல்லாம் புற ஜாதியாரிடத்தில் வந்த பொழுது, அதாவது நமக்கிடையே வந்த பொழுது, இவையெல்லாம் எப்படி ஆனதாம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யமாய் தீர்ந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்றால் தன் சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. புற ஜாதியாக இருந்த நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப அவர்களுடைய இருந்த குறைவு நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த பொழுது இவ்வளவு ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு கிடைத்தது. இதே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டால் அதைவிட அதிகமாக கிடைக்கும் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ பொதுவா நம்ம பார்த்தா அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, உலகத்தின் சகல ஜனங்களையும் அவர் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், யூதர்களுக்கு 12 வயது வந்த பிறகு என்ன செய்கிறது? புத்திர சுவிகாரம் கிடைக்கிறது. நமக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 1 வயது இல்ல, 2 வயது இல்ல, 50 வயது இல்ல, 80 வயது இல்ல, எத்தனை வயதாக இருந்தாலும் எந்த நிமிடம் நாம் இயேசுவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவசிக்கிறோமோ அந்த கணம் நாம் புத்திர சுவிகாரத்தை பெறுகிறோம், சுதந்திரவாளியாகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இனி நாம் பாவத்திற்கு அடிமையானவன் அல்ல, இனி நாம் பழைய பாவங்களுக்கு அடிமையானவன் அல்ல, இனி நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சுயாதீனம் உள்ளவர்கள் இயேசுவின் மேல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவினால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம யாரு? சுதந்திரவாளிகள் என்று சொல்லுவதை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, அடாப்ஷன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கிவிங் சன்ஷிப், ஹல்லேலூயா புத்திர சுவிகாரம் கொடுக்கப்படுகிறதா என்னது? அடாப்ஷன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தத்தெடுப்பல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரோமர் 8:15 வாசிங்க. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவானவரை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விசுவசித்த பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளல, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைத்த ஆவி பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு கிடைத்த அந்த ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, மாறாக புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்ல, ஒரு மனிதன் புதிதாக பிறக்கிறான், பிறந்த உடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீதிமானாக பார்க்கப்படுகிறான், நீதிமானாக பார்க்கப்பட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுடைய குடும்பத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் குமாரன் குமார்த்திகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னேன் இல்ல. ஹல்லேலூயா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறான். ரட்சிக்கப்பட்டவன் எப்படி பெறுகிறான்? அடிமைத்தன ஆவியை அல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொள்கிறான். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். எபேசியன்ஸ் 1 அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். தமக்கு முன்பாக தம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் ஹல்லேலூயா சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கிவிங் சன்ஷிப். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, இந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய கண்டிஷன் என்ன? டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டர்ம்ஸ்
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகம் எப்படி பார்க்கும் தெரியுமா? ஒரு குழந்தை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், குழந்தை இல்லாத ஒரு ஃபேமிலி ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்கு பார்க்கும் பொழுது என்ன பார்ப்பாங்க தெரியுமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முதலாவதாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவங்க பார்ப்பது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தன் இனத்தில் பட்டவர்களா என்று பார்ப்பாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா ஜாதி பார்க்கிறவங்க இருப்பாங்க, தன் இனத்தில் பட்டவர்களா என்று பார்ப்பாங்க. இங்கே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஃபேமிலி போயிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அமெரிக்காவில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற ஒரு குழந்தையை தத்தெடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லது யூரோப்பில் இருக்கிற ஒரு குழந்தையை தத்தெடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லது பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு குழந்தையை தத்தெடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ அந்த இனத்தை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வம்ச வழியை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிள்ளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆனா பெண்ணா என்று பார்ப்பார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு என்ன ஆதாயம் என்று பார்ப்பார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு பிடித்தமானது என்ன என்பதை பார்ப்பார்கள். ஆதாயம் இருக்கட்டும், அவர்களுக்கு யாரை பிடிக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று பார்ப்பார்கள். மாத்திரமல்ல, பிள்ளை அழகுள்ளதாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஊனம் இல்லாததாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். குறைபாடுகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். வெளிப்படையான குறைபாடு, உட்புறமான குறைபாடு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பேசுவதில் குறைபாடு இருக்கிறதா, கேட்கிறதுல குறைபாடு இருக்கிறதா, பார்க்கிறதுல குறைபாடு இருக்கிறதா, நடக்கிறதுல ஊனம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பார்த்துதான் ஒரு தம்பதி ஒரு குழந்தையை தத்தெடுக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரியா? தத்தெடுக்கும். ஆனால் ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீ ஹல்லேலூயா குருடனோ சப்பானியோ, நீ ஹல்லேலூயா காது கேளாதவனோ, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீ அழகுள்ளவனோ, நீ அழகில்லாதவனோ, நீ சுயாதீனனோ, நீ கிரேக்கனோ, நீ யூதனோ, நீ அமெரிக்காவோ, நீ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அண்டார்டிகாவோ, நீ ஆப்பிரிக்காவோ, நீ எந்த ராஜ்யக்காரனாக இருந்தாலும் ஆண்டவருடைய படைப்பாகி இருக்கிற மனிதனாக மட்டும் இருந்தால் போதும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இருந்து கொண்டு யாரை? இயேசுவை கிறிஸ்து என்று விசுவசிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரே ஒரு கண்டிஷன், இயேசுவை கிறிஸ்து என்று விசுவசிக்க வேண்டும். இந்த உலகம் பார்க்கிற பிரகாரமாக கர்த்தர் நம்மை பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை இந்த உலகம் ஒரு பிள்ளையை, ஒரு தேவ பிள்ளையை பார்க்கிற விதமாக பார்க்கவில்லை. நீங்கள் எந்த ஜாதியாக இருக்கலாம், நீங்கள் எந்த ஹல்லேலூயா மதத்தினராக இருக்கலாம், இதற்கு முன்பதாக நீங்கள் எந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. இயேசுவை தன் சொந்த இரட்சகராக, என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ரட்சிப்பிற்காக அவர் இந்த பூமியிலே வந்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார் என்கிற அந்த ஒரு காரிய அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவசிப்பீர்கள் என்றால் புத்திர சுவிகாரம் உங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசையிലേക്ക് வரும் பொழுது தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும். யோவான் யாரு? இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண தேவனால் அனுப்பப்பட்டவன் தான் யாரு? யோவான் சான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்த பெரியவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சகரியா எலிசபெத்தினுடைய குமாரன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சிலர் இயேசுவை யாருன்னு சொல்லுவாங்க, ஏன்னா யோவான் ஸ்நானன் மரித்து போனான் இல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனுடைய அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானன் என்று சொல்லுறாங்க. அடுத்தது சிலர் எலியா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி, அவரும் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் என்று சொல்லுகிறார்கள். வேறு சிலர் எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், அல்லது தீர்க்கதரிசி ஏதாவது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உலகம் இயேசுவை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எப்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு நல்ல மனிதராக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு அன்பு கூறுகிறவர்களாக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு விவேகானந்தரை போல, அல்லது ஒரு காந்தியடிகளை போல, அல்லது புத்தனை போல, இப்படி எல்லாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உலகம் இயேசுவை நேசிக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உலகத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவை குறித்து யாரும் தப்பா சொல்ல மாட்டார். அவர் ஒரு நல்ல போதனையை கொண்டு வந்தார், எல்லாரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாரும் அன்பு
கூற வேண்டும் என்று சொன்னார். அவருடைய படிப்பினைகள் நல்லது, அவருடைய காரியங்கள் நல்லது என்று ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளுதல் அல்ல, அப்படிப்பட்ட விசுவாசம் புத்திர சுவிகாரத்தை கொண்டு வராது. அப்படிப்பட்ட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்பிக்கை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொந்த குமாரனாக மாற்றாது, சுதந்திரவாளியாக மாற்றாது. எப்படிப்பட்ட நம்பிக்கை சுதந்திரவாளியாக மாற்றும்? அடுத்தது வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறதை பார்க்க முடியும். இந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வர வேண்டும். பீட்டர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பேதுருவுக்கு வந்த அந்த ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்களா, பேதுருவுக்கு தெரிந்திருந்த அந்த ஒரு உண்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொள்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவை குறித்து இந்த உலகம் என்னென்னமோ சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை தவிர மற்றவர்கள் சொல்லுகிறது வேற. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் மட்டும்தான் எப்படி சொல்லுகிறார்கள்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட போகிற தேவ ஜனங்கள் என்ன எப்படி சொல்றாங்க? இயேசுவை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனிடத்திலிருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விசுவசித்து அறிக்கை செய்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அதுதான் நம்ம முதல் நாள்ல பார்த்தோம். இயேசுவை கிறிஸ்து என்று வாயினால் அறிக்கையிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா விசுவசிக்கிறவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அந்த விசுவாசம் நமக்குள்ளதா வரணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் ஹல்லேலூயா புத்திர சுவிகாரத்தில் வருகிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மத்தேயு 1:21 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு என்கிற விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? இயேசுனா அந்த பேருடைய அர்த்தம் என்ன? ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜனங்களை பாவத்திலிருந்து. இந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். உலக பிரகாரமான இயேசுவை குறித்தான ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பொதுவான ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் காரியம் அல்ல. இயேசு யார் என்கிற அந்த ஆழமான விஷயத்தை ஒருவன் தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் புத்திர சுவிகாரத்தை பெறுகிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுல அடாப்ஷன்ல 3 வகைகள் இருக்கிறது. பிரசன்டா நான் இப்ப பேசிக் கொண்டிருந்தேன்ல, இப்படி இயேசுவை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற விசுவசிக்கிற ஜனங்களுக்கு வருகிறது பிரசன்ட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாஸ்ட் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டு என்ன செஞ்சிருக்கிறார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மை குமாரனாகவும் குமாரத்திகளாகவும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதான் எபேசியர் 1:4 வாசித்தோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது ஃபியூச்சர். எப்படி? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இனி ஒரு அடாப்ஷன் இருக்கிறது. எங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரோமர் 8:23 வாசிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட தம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இங்க என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய சரீர மீட்பாகிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் வர காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் வர, இயேசு வர காத்திருக்கிறோம் நம்முடைய சரீர மீட்பிற்காக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மை முழுமையாக மீட்டுக் கொள்ளத்தக்கவனோ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு வரவிற்காக நாங்கள் காத்து தவிக்கிறோம் என்று சொல்லப்படு. இது எங்க குறிக்கிறது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இரண்டாம் வருகையை குறிக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு ஒரு அடாப்ஷன் இருந்தது. உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை அடாப்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா பாஸ்ட் சென்ஸ். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவசிக்கிற கணம் இப்பொழுது நம்மை விசுவசித்த கணம் நம்மை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன செஞ்சிருக்கிறார்? அடாப்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரசன்ட் டென்ஸ். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வர இருக்கிற நாட்களில் அவருடைய வருகையில் நம்மை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முழுவதுமாக தன் குமார
குமாரன் குமாரத்திகளாக அவர் நம்மை சேர்த்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஃபியூச்சர் டென்ஸ். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதற்கு அடையாளம் என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்கள், ஹல்லேலூயா மீண்டும் பிறந்தவர்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீதிகரணத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ஹல்லேலூயா புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவார்கள். ரோமர் 8:14 நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவார்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால் அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஒருவனுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒருவனுக்குள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவியானவர் வாசம் பண்ணினால் அவன் எப்படி இருப்பான்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவியினாலே நடத்தப்படுவான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனும் ஹல்லேலூயா மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பான். அப்படின்னா சரீர பிரகாரமாக நமக்கு அநேக இச்சைகள் உண்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரீர பிரகாரமாக நமக்கு அநேக ஆசைகள் உண்டு. இவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற மாட்டான் ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மாம்சத்துக்குரியவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு போனால் என்ன, போகாவிட்டால் என்ன, இன்றைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அங்கே ஒரு டூர் போகலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாக நான் விருப்பப்படுகிறேன், நான் செய்ய வேண்டும் என்கிற சரீர பிரகாரமான ஆசைகள் இருக்கு பாத்தீங்களா? சரீர பிரகாரமாக நம்மை உந்துகிறது. அது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்றைக்கு இந்த காலகட்டத்திற்கு தேவையானதா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம் திருமணம் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நமக்கு பிள்ளைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை வேறு, உலகத்தானுடைய வாழ்க்கை வேறு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம வாழ வேண்டியது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ரயில்வே ட்ரெயின் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஓடுகிறது போல ட்ரெயின் ஓடுகிற ஒரு ட்ராக்ல ஓடணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம ஹல்லேலூயா பல வழிகளை தெரிந்து கொள்ள முடியாது. உலகத்தானுக்கு இந்த வழி இல்லைன்னா இன்னொரு வழி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனுக்கு இது கிடைக்கலனா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவன் திருடவும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கொள்ளையிடவும் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதத்திற்கு புறம்பாக நடப்பது அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் வேதத்தின்படி அவன் யாரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் புறஜாதியான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் தேவனை குறித்து அறியாதவன். அப்படிப்பட்ட சிந்தைகள் நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. அதுதான் சொல்லுகிறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற இருப்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோதனை செய்து பார்க்கணும். ஆவியானவர் நமக்கு உள்ளதாக வாசம் பண்ணுகிறாரா? நாம் எப்பொழுதும் மாம்சத்திற்குரிய காரியங்களே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? கீழேயே பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்ல மேலானதை நாடுகிறோமா? கிறிஸ்து மேலா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கிறிஸ்து வாசமாய் இருக்கிறவர்கள் மேலானதை நாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்டவர்கள் எப்படி மேலானதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, ஆவியினால் நடத்தப்படுகிறவருடைய அடையாளங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய கனிகள் உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் என்ன? 22ஆம் வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அன்பு இருக்கணுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தன்னை போல் பிறரையும் நேசி. அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தன்னுடைய ஜீவனை போல பிறருடைய ஜீவனை நேசிக்கணும். தன்னுடைய வேலையை போல மற்றவருடைய வேலையை நேசிக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தன்னை போல் பிறனை நேசிக்கணும். அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் சந்தோஷமாக காணப்பட வேண்டும். ஏன்? உள்ளதுல திருப்தி பட்டாதான் சந்தோஷப்பட முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கிறவைகளில் நாம் திருப்தியாக இருந்தோம் என்றால் சந்தோஷமாக இருக்கும். ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒருவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எப்படி? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதில் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லாதவன் தான் அலைந்து திரிகிற ஆத்துமாக்களாக காணப்படுவார்கள். எப்படி? அலைந்து திரிகிறவர்களாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ மூன்றாவது பாருங்க, சமாதானம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாருக்குங்க சமாதானம் இருக்கும்? அதிக ஆசை இல்லாதவர்களுக்கு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதிக ஆசை இல்லாதவர்களுக்கு இருக்கிறது, முன்பு சொன்னதே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். போதும், ஆண்டவர் நம்மை திருப்திகரமாக வைத்திருக்கிறார், ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், வேற என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்கிறவர்களுக்கு ஒரு என்ன இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு சமாதானம் இருக்கும். சமாதானம் காணப்பட வேண்டும். நீடிய பொறுமை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல பலனடைந்து
செட்டைகளை அடித்து உயரே பறப்பார்கள். காத்திருக்கணும், நீடிய பொறுமை வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபித்தவுடன் இன்ஸ்டன்டா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டா இப்போ உடனே வந்திருக்குன்னு நினைக்க கூடாது. கர்த்தர் தனக்கு குறித்த கடந்த நாட்கள் நம்ம செய்தியை கேட்டோம் இல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு குறித்த காலத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆசீர்வாதம் அவருடைய கைகளில் இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய விடுதலை அவருடைய கையில் இருக்கிறது. நாம் ஒரு இடத்துல நெருக்கத்துக்குள்ளதாக இருக்கிறோம்னா அந்த விடுதலை யார் இடத்துல இருக்கிறது? ஆண்டவருடைய தக்க சமயத்து. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதாவது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஏற்ற வேளையில நமக்கு என்ன செய்கிறார்? அதை தருவார் என்று நாம் நீடிய பொறுமையாக காணப்படணும். தயவு இருக்கணும், மற்றவர்களுக்கு நாம் கருணை காட்டணும், தயவு இருக்கணும், நற்குணம் இருக்கணும், நற்குணசாலிகளாக இருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நற்குணசாலிகளாக இருக்கணும். நம்முடைய குணத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு சாயலாக்கப்படுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மில் வாசமா இருக்கும் பொழுது இயேசுவுக்கு சாயலாக இருப்போம். அவர் சிறியவர் பெரியவர், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், குட்ட நெட்ட குருட சப்பானி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யவான், ஹல்லேலூயா, அப்படி என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரிடத்தையும் ஒருபோல அன்பு கூர்ந்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு நம்முடைய நற்குணம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் குணத்தை நாம் வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். விசுவாசம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். என் தேவன் சகலத்தையும் எனக்காக செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் யார் என்னை நேசித்தாலும் நேசிக்காவிடிலும், இந்த உலகத்தில் யார் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிடிலும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எதை கிடைத்ததோ கிடைக்காமல் போனதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நித்திய ஜீவனை கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசம், இரண்டாம் அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், புத்திர சுவிகாரத்தின் ஹல்லேலூயா பண்புகளை பற்றி நான் சொல்கிறேன். புத்திர சுவிகாரத்தின் பண்புகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய பண்புகள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தது சாந்தம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இச்சையடக்கம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இவை எல்லாம் ஒன்றை ஒன்று தொடர்புடையது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சாந்த குணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மோசே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவனுடைய மோசேயுடைய வாழ்க்கையை நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 40 வருடம் உலக பிரகாரமான கற்றுக்கொள்ளுதல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பார்வோனுடைய அரண்மனையில ஹல்லேலூயா சகலத்தையும் கற்று தேர்ந்தான். இரண்டாவது 40 வருடம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவுடைய ஹல்லேலூயா தேசத்துல, மீதியான் தேசத்துல போய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆடுகளுக்கிடையே இருந்து ஆடுகளை மேய்த்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 40 வருடம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆடுகளோடு கூட சஞ்சரித்து அதனுடைய பொறுமையை கற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுக்கு பிற்பாடு பாருங்க, அதே நேரத்தில் அந்த 40 வருஷத்துல ஆசாரியனோடு கூட இருந்து தேவனுக்கு பலி செலுத்துதல் எப்படி, தேவனோடு கூட ஆயிருப்பது எப்படி, ஹல்லேலூயா தேவனுக்குரிய காரியங்களில் ஈடுபடுவது எப்படி, நியாய விஸ்தாரம் செய்வது எப்படி, இவை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிற்பாடு 40 வருடம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி போன்றது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 120 வருடம் மோசேயுடைய வாழ்க்கையில் 40 வருடம் உலக பிரகாரமான ட்ரெயினிங். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 40 வருடம் ஆவிக்குரிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவியானவர் அல்லது தேவனுடைய நடத்தல் என்படி உள்ள ஒரு ட்ரெயினிங். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ட்ரெயினிங்கை கம்ப்ளீட் பண்ணது பிறகுதான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதற்கு பிற்பாடு மோசே குறித்து என்ன சொல்லப்படுகிறது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவ்வளவு சாந்த குணம் உள்ளவன். இப்படி சாந்த குணம் உள்ளவனை எங்கும் பூமியில் எங்கும் பார்த்திராதபடிக்கு அவ்வளவு சாந்த குணம் உள்ளவனாக மாறினான். ஒரு காலத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 1 சொல்லி 2 சொல்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கொன்று புதைத்தவன் இன்றைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனே சாட்சி கொடுக்கும்படியாக பூமி எங்கும் உள்ளவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பூமி எங்கிலும் உள்ள மனிதர்களை பார்க்கலும் சாந்த குணமுள்ள என்னுடைய தாசனாகிய மோசே என்று தேவனே சாட்சி கொடுக்கத்தக்க வண்ணம் மாறுகிறதை பார்க்க வேண்டும். அப்ப தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய கோபங்கள், எரிச்சல்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எரிச்சல்கள் எரிஞ்சு விழுகிறது, சிடுமூஞ்சியா எப்பொழுது இருக்கிறது. அப்படியாக நம்மை அழைக்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும் நடமாடுகிற சுவிசேஷம். நாம் யாரிடத்தில் பழகிறோமோ, நாம் யாரிடத்தில் பேசுகிறோமோ அவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அவர் சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்னை ஆறுதல் படுத்துவதாக காணப்படுகிறது. ஒரு வார்த்தை கூட என்னை வேதனைப்படுத்துவதாக இல்லை என்கிற ஒரு சுவிசேஷம் நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லாமலே அவர்கள் நற்சாட்சியாக நம்மை குறித்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா இச்சையடக்கம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.
எதை எடுத்தாலும் ஆசை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். டிவி வாங்கணும்னு ஆசை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பெரிய வீடு வைக்க வேண்டும் என்று ஆசை. இந்த ஆசை இருக்கிறவைகளை வைத்து தேவன் தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை வைத்து நாம் ஆசைப்படலாம், தப்பில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மிகப்பெரிய லோன் எடுத்து நான் மிகப்பெரிய ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வீட்டை கட்டுவேன், அவனுக்கு இணையாக கட்டுவேன், அவனைப்படி உலகத்தானை பார்த்து வாழ்வதல்ல, அந்த இச்சை மோகங்களை பார்த்து வாழ்வதல்ல, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுடைய வாழ்க்கை முறைமை நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வீடே இல்லை என்றாலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வாடகை வீட்டில் இருந்து நான் சமாதானமாக இருப்பேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உள்ள எல்லா இடத்திலும் சென்று லோன் வாங்கி கடன் வாங்கி என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என் தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபடி சொல்லுவார், நரிகளுக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் குளிமுசல்களுக்கும் ஹல்லேலூயா இருக்க இடம் இருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனுஷகுமாரனுக்கோ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எந்த இடமும் இல்லை என்று, வாசமாயிருக்க ஒரு இடம் இல்லை என்று சொல்லுகிற இயேசுவை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய குணாதிசயம் நமக்கு வரணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரதேசியாய் இருந்த நம்மை ஹல்லேலூயா சுதந்திரவாளியாக அல்லது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தன் சொந்த தேசத்தில் என் தேவன் கொண்டு செல்வார். அதுதான் நம்முடைய குடியிருப்பு. பரலோகம் தான் நம்முடைய குடியிருப்பு. கடந்த நாட்களில் வகுப்புல பார்த்தேன் இல்ல, பரலோகம் நம்முடைய வீடு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. நாம we are the citizen of heaven. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலமும் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா அக்கினிக்கு இரையாக காக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா காத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இது அக்கினியினால் வெந்து அழியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால அதற்குரிய காரியங்களை என்ன செய்யக்கூடாது? நாம் வாஞ்சிக்க கூடாது. இச்சை அடக்கமாக காணப்படும். இப்படிப்பட்டகளுக்கு ஹல்லேலூயா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, இது மட்டும் இல்லைங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்ற தேவ பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கடைசியாக சொல்லுகிறேன். புத்திர சுவிகாரத்துக்கு கிடைக்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா. நாம் அப்படின்னா பிதாவாகிய தேவன். அந்த முதல் வசனத்தை முதல் வசனத்தை வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பிற்பாடு தம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பிதாவே, சரி அந்த வசனம் இருக்கட்டும். அவர் என்ன செய்கிறார்? கண்களை ஏறெடுத்து பிதாவே, பிதாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற இயேசு 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? 22ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நாம், அதாவது பிதாவே நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க. யாரு? நாமும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்த மகிமையை இயேசு யாருக்கு தந்தாரு? நமக்கு தந்திருக்கிறார். அடுத்தது ஒருமைப்பாட்டில், அதாவது எனது ஐக்கியத்தில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கு ஃபெல்லோஷிப். அதுதான் தேவனுடைய தேவ பிள்ளைகள் ஐக்கியமா இருக்க காரணம் என்ன? எங்கேயோ பிறந்த நீங்களும் எங்கேயோ வளர்ந்த நீங்களும் நாங்களும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உலகத்தின் பல பாகங்களில் பிறந்து வளர்ந்த ஜனங்கள் ஹல்லேலூயா ஒருமிக்க ஒரு சபையில் கூடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எவ்வளவு சந்தோஷமாக ஒரே குடும்பமாக இருக்க காரணம் என்ன? அந்த ஒருமைப்பாட்டின் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை இயேசு நமக்கு வைத்து போனார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஐக்கியத்தை அவருக்கு அனுப்பினத நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம், அதாவது பிதாவாகிய தேவன் இயேசுவில் அன்பாய் இருக்கிறது போல இந்த பிதாவாகிய தேவன் நம்மிலும் அன்பாய் இருக்கிறார். இதை உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு பிதாவாகிய தேவனோடு பண்ணுகிற ஒரு விண்ணப்பத்தை பாருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒருமன பாட்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஃபெல்லோஷிப். நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வாரம் முழுவதிலும் வேலை செய்துவிட்டு அந்த ஒரு நாள் 2 நாள் ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளோடு கூடும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை தந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். காட்ஸ் முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய அல்லது
தெய்வத்துடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்பெஷல் லவ், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அதாவது சிறப்பான ஒரு அன்பை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்தானுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பான அன்பை நம்மில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தது ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு ப்ரொவிஷன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். இந்த பூமியில் தகப்பனாயிருக்கிற ஒருவரிடத்தில் ஒரு மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ளவர்களை பொல்லாதவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள ஒரு மகன் தன் தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முட்டையை கேட்டால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பம் கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முட்டையை கேட்டால் தேளை கொடுக்க மாட்டார்கள். இந்த பூமியில் உள்ள பொல்லாதவர்களாகிய நீங்களே இப்படி நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் பொழுது, அதாவது தன் மகனுக்கு நல்லது கொடுக்கணும்னு அறிந்திருக்கும் பொழுது, பரமபிதாவாகிய தம்முடையத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ ஸ்பெஷல், நம்ம கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிருபையை பகிர்ந்தளிக்கிறவர், ஆசீர்வாதங்களை தருகிறவர், பரிசுத்த ஆவியை அளவுக்கு அதிகமாக நம்மில் நிறைக்கிறவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தது, இந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வதனால நாம இந்த உலகத்துல யாரு? தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டதுக்குள்ளதான இந்த புத்திர சுவிகாரம் இருக்கிறது, இந்த அடாப்ஷன் இருக்கிறது. நாம யாரு? தேவ பிள்ளைகள். உலகம் நம்மை அழைப்பது, நம்முடைய சகோதரர்கள் நம்மை அழைப்பது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 John chapter 3 verse 1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள். கிறிஸ்து நமக்கு உடன் சகோதரர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குரியது. கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரவாளிகள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தது, இயேசுவை போல புதிய சாயல். புதிய சாயல். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29 வாசிங்க. அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படிக்கு தேவன் எவைகளை முன்னறிந்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதான் நான் சொன்னேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். போதகர்கள் பிரசங்கிக்கிற கேட்கிறோம். இயேசுவை போல மாறணும். எங்க போனாலும் இயேசுவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்த, இயேசுவின் சாயலை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்பில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் பிதா அன்பாயிருப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாங்கள் யாரெல்லாம்? இயேசுவும் பிதாவும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஃபேமிலி கெட் டுகெதருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் கெட் டுகெதர் பண்ணுவோம் இல்ல? ஒருவன் என்னுடைய வசனத்தை கை கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் புத்திர சுவிகாரனா இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேனா, நானும் பிதாவும் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். ஃபேமிலி கெட் டுகெதர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஃபேமிலி கெட் டுகெதர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு யூனியன், ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்க வந்து கூடி வந்து நம்மோடு கூட வாசமா இருப்பாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பாக்கியம். கடைசியாக வர்ற பிளஸிங் என்ன தெரியுமா? நம்மை சிக்ஷிக்கிறார், நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை தண்டிக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரோட்ல போற பிள்ளையை நம்ம தண்டிக்க முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரோட்ல போற பிள்ளைய நம்ம தண்டிக்க முடியாது. நம்முடைய பிள்ளைய நம்ம தண்டிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப நம்ம அந்த சன்ஷிப்புக்குள்ள வந்தோம்னா அவர் என்ன செய்வாரு?
நம்மை பால சிக்ஷைன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன செய்வாங்க? நம்மை தண்டிக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு சிறு பிள்ளையை தண்டிக்கிறது போல அதற்காக நம்ம என்ன செய்கிறார்? அழித்து போட அவர் பிரியமா இல்லை. அவர் என்ன செய்கிறார்? ஒரு குமாரன் குமாரத்தியை தன்னுடைய தகப்பன் தன்னுடைய தாயின் பெற்றோர்கள் எப்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தண்டித்து அவர்களை சீர்படுத்துகிறார்களோ அதே போல ஹல்லேலூயா குமாரன் குமாரத்திகளாக மாற்றப்பட்ட நம்மையும் அவர் என்ன செய்கிறார்? சிட்சித்து சீர்படுத்தி நல்வழிப்படுத்துகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். Hebrew chapter 12 verse 5 to 10. அன்றியும் சியை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய சிட்சையை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூர்கிறாரோ அவனை அவர் சிட்சித்து தான் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்ம என்ன செய்கிறார்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தண்டித்து சீர்படுத்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்வழிப்படுத்துவது போல அவர் நம்மை தண்டிக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.